வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைகிறேன், மகிழ்கிறேன். இது கேள்விகளாயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவை புதுப்பித்துக் கொள்ளவும் இது ஒரு நேரமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசுக்கு இரட்டை நாக்கு. வெளி ஒன்று பேசுகிறது, மனதுக்குள் ஒன்று வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், நீட் தமிழகத்தில் நுழையாமல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவு தமிழகத்தை நீட்டாக வைத்திருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அதனுடைய தொடர்ச்சியாக அம்மாவுடைய அரசு என்று சொல்லிக் கொள்ளுகிற அதிமுக அரசு 1/2/2017 அன்று நீட்டை எதிர்த்து ஒரு மசோதாவை இரண்டு மசோதாக்களை நிறைவேற்றுகிறது சட்டசபையில். அவை ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படுகிறது. நாடகம் அதற்கு பிறகுதான் ஆரம்பம். கிட்டத்தட்ட 19 மாதங்கள் அந்த மசோதாவின் நிலை என்ன என்பது கூட தெரியாமல் இருந்தது. நேற்று அதற்கு முன்னாள் சட்டமன்றத்தில் நடந்த விவாதத்தின் போது சில உண்மைகள், திடுக்கிடும் உண்மைகள் வெளிப்பட்டிருக்கின்றன. சட்டப்பேரவையில் சட்டத்துறை அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் 22/9/2017 அன்று குடியரசுத் தலைவரிடமிருந்து ஒரு தகவல் வந்ததாகவும், அந்த தகவலில் மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டதாக சொன்னார். அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒரு தகவல் வருகிறது, அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவல். நேற்று சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு தகவலை சொல்கிறார். மத்திய அரசிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது, அந்த கடிதத்தில் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவலை சொல்கிறார். ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னொன்று திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது, இன்னொன்று நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. பொறுப்பானவர்களிடமிருந்து இப்படி 3 விதமான தகவல்கள் வருகின்றன. இதன் பின்னணியில் என்ன? இந்த அரசுக்கு அக்கறை இருக்கிறதா? என்ன நடக்கிறது? இதற்கு பொருத்தமாகவே ஒரு குரல் இருக்கிறது. பொய்படும் ஒல்றோ புனைபோனும் கையெறியா பேதை வினைமேற்கொளின் செய்யும் வழி தெரியாத அறிவற்றவன் ஒரு செயலை செய்ய தொடங்கினால் செயலும் கெட்டு அவனும் கெட்டு போவான். நீட் விஷயத்தில் வள்ளுவனுடைய வார்த்தை அப்படியே பலித்திருக்கிறது. செய்யும் வழி அறியாதவர்கள் தமிழக அரசினர் ஒரு செயலை செய்ய தொடங்கி அந்த செயலும் கெட்டு அவர்களும் இன்று கெட்டு போய் பதில் பேச முடியாத நிலையை நின்று கொண்டிருக்கிறார்கள். இது பல்வேறு வினாக்களை எழுப்பியிருக்கிறது. அந்த வினாக்களை மையமாக வைத்துத்தான் இன்றைய விவாதம் அமைகிறது. விவாதத்தில் பங்கேற்று பேசுவதற்காக இங்கே 4 விருந்தினர்கள், அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். திரு இளந்தமிழ் ஆர்வலன், அமமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், வணக்கம். திரு அடையார் சீனிவாசன், அரசியல் விமர்சகர், வணக்கம். மருத்துவர் ரவீந்திரநாத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, வணக்கம். வணக்கம். திரு எஸ்.பி. லட்சுமணன், பத்திரிகையாளர், வணக்கம். லட்சுமணன், நான் முன்னோரிலே சொன்ன மாதிரி ஒரே விஷயம், ஆனால் பல்வேறு பதில்கள் வருகிறது. அது என்ன குழப்பம் வந்தது? நிராகரிக்கப்பட்டதா, நிறுத்தி வைக்கப்பட்டதா, திருப்பி அனுப்பப்பட்டதா? எது உண்மை? என்ன நடந்திருக்கு? என்ன குழப்பம்? அதுக்கு முன்னாடி இந்த விவாதத்துடைய பிரதான தலைப்பு இரட்டை நிலைப்பாடான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. நான் இரட்டை நிலைப்பாடுன்னு பார்க்கல. அதிமுகவுக்கு ஒரே கொள்கை தான் நம்புறேன். நான் நீட்டு வேணாங்கிறதுல அவங்களும் உறுதியாக இருக்கிறாங்க. எப்போ? ஆனால் நான் சொல்லிடுறேன், அப்படி உறுதியாக இருக்கிற போது, அதுக்கு சங்கடங்கள் வருகிற போது, நெருக்கடி வருகிற போது, அதை எதிர்கொள்கிற துணிச்சலும் ஆளுமையும் இல்லைன்னு தான் நான் முதல்ல பார்ப்பேன். அவங்க இன்னொரு நிலைப்பாட்டை வெளிப்பட எடுக்கல, ஒரே நிலைப்பாடு தான், நீட்டு வேணான்னு தான் சொல்கிறாங்க. அதை அமல்படுத்துகிற அதிகாரத்தில் அமர்ந்துட்டு இருக்கிறவங்க தான் எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறத விட, பத்திரிகையாளர்களுக்கு விட, மக்களுக்கு இருக்கிறத விட அதிகம் பொறுப்பும் இருக்கு, கடமையும் இருக்கு. சரி. ஆனால் அப்படி நெருக்கடி வர்ற போது அவங்க அந்த துணிச்சல் இன்றி அதை எதிர்கொள்ள பயந்து பதுங்கினுடைய விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் சிக்கலுக்கு காரணம். அது நீட் மசோதா அங்கே கோர்ட்டினுடைய உத்தரவுப்படி, கோர்ட்டுடைய வழிகாட்டுதல் படி அது அமலுக்கு வந்துடுச்சுன்னு சொன்ன பிறகு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்கள் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. 2017 ஜனவரி பிப்ரவரியில் நான் சொல்றேன். ஆனாலும் இதை உடனடியாக அமல்படுத்தினால் இருக்கிற நிர்வாக நடைமுறை சிக்கல்கள், அந்த சிலபஸ் வேற, இந்த சிலபஸ் வேறனா, அப்போ நமக்கு ஒரு பிரீத்திங் டைம் கொடுங்க அப்படின்னு குறைஞ்சபட்சம் முதல் நியாயமான கோரிக்கை அதுதான். எங்களுக்கு பிரீத்திங் டைம் கொடுங்க, அது வரைக்கும் விளக்கு கொடுங்கன்னா நம்ம ஒரு கேள்வி வச்சோம். அப்படி இருக்கிற போது பிஜேபி தன்னுடைய கொள்கையாகவும் தன்னுடைய அரசின் கொள்கையாகவும் இந்த நீட்டை கொண்டுட்டு வரணுங்கள உறுதியாக இருந்த போது, சென்னைக்கே நிர்மலா சீதாராமன் அவர்களே வந்து இந்த ஓராண்டுக்கு மட்டும் விளக்கு கேட்டு நீங்க மசோதா அனுப்பிச்சிங்கன்னா மத்திய அரசு அதை பரிசீலிக்கணும் ஒரு வார்த்தையை சொல்றார்.
எப்போ சொல்றாரு, ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் மன ரீதியா தயாராயிட்டாங்க, நீட் அதை எதிர்கொண்டு ஆகணும்னு அந்த நேரத்துல வந்து சொல்லிட்டு போறார். அவர் சொன்னதை மதிச்சு அல்லது அதை நம்பி இரவோடு இரவு அந்த மசோதாவை தயாரிச்சு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொண்டு அனுப்புறாங்க. 3 வாரத்துல கவர்னர் ஒப்புதல் கொடுக்குறார். 2 நாளில் அது அங்கே போகுது. 20வது நாள் மத்திய அரசின் கைகளுக்கு போயிடுச்சு. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் போகுது. ஏன்னா இது கன்கரண்ட் லிஸ்ட்ல வருதுங்கனால அவங்க சொன்ன பிறகும் அவங்களுடைய குறிப்போடு தான் திருப்பி பிரசிடென்ட் ஆஃபீஸ்க்கு போகணும். இதுல ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துறேன். பிப்ரவரியில நம்ம நிறைவேற்றுறோம். 20 நாளில் பிப்ரவரி மாசமே மத்திய அரசு கைகளுக்கு போயிடுச்சு. மார்ச் ஏப்ரல் முடிகிற வரைக்கும் அது ஆளுநர் ஜனாதிபதி மாளிகைக்கு அது அனுப்பப்படவே இல்லை. ஆர்டிஐல ஒருத்தர் கேட்கிறாரு ஏப்ரல் மாசம் அந்த மசோதா வந்துடுச்சான்னா எங்களுக்கு அப்படி ஒரு மசோதா வரவே இல்லைன்னு ஜனாதிபதி மாளிகையே அப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மாசம் அவங்க ஆய்வுக்காக எடுத்துக்கிட்டாங்க கூட வச்சுப்போம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த 4 மாதம் கழிச்சு 5 மாசம் கழிச்சு அந்த மசோதாவை திருப்பி அனுப்புறாங்க. அரசியலமைப்பு சட்டம் 201 என்ன சொல்லுதுன்னா 3 ஆப்ஷன் கொடுக்குது ஜனாதிபதிக்கு. இந்த மாதிரியான மசோதா உங்களுக்கு பார்வைக்கு வந்துச்சுன்னா அவர் 3 ஆப்ஷன்ல ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். 1 அந்த மசோதாக்கு ஒப்புதல் வழங்கலாம், 2வது நிறுத்தி வைக்கலாம். நிறுத்தி வைக்கலாங்கிற வார்த்தைக்கு பக்கத்துல டெபினிஷனே இல்லை. அரசியலமைப்பு சட்டம் கால வரையறை கொடுக்கல. ஜனாதிபதி அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கல. வர்ற தகவல் 3வது ஆப்ஷன் அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது. 3வது ஆப்ஷன் என்ன தெரியுமா? அப்படி மசோதா வர்ற போது அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லைனாலோ அல்ல சில திருத்தங்கள் வேணும்னு ஜனாதிபதி நினைத்தாலோ அதை திருப்பி அனுப்பலாம். யாருக்கு? கவர்னருக்கு தான் அனுப்பணும்னு அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்படி வயா ஹோம் மினிஸ்ட்ரி தான், அதை யாரும் மறுக்கல. போய் சேர வேண்டிய இடம் கவர்னர் தான். கவர்னர் என்ன பண்ணணும்னா திருப்பி அதை அரசின் கவனத்துக்கே கொண்டுட்டு போய் ஜனாதிபதி இப்படி ஃபீல் பண்றாரு, சில திருத்தங்களை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லுவார். அந்த திருத்தத்தை ஏத்துக்கணும்னு கூட மாநில அரசுக்கு கட்டாயம் கிடையாது. அந்த உரிமையும் மாநில அரசுக்கு அந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குது. திருத்தாமலேயே அதே மசோதாவை திரும்பவும் 6 மாசத்துக்குள்ள நிறைவேற்றி திருப்பி அனுப்பினால் ஜனாதிபதி ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்படி ஒரு நல்ல நடைமுறையால எல்லாம் சம பாதுகாப்பு கொடுத்து தான் வச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ செப்டம்பர் மாசம் அதை நீங்க ஒரு கம்யூனிகேஷன் வந்திருக்குது. எனக்கு என்ன எங்க சதி தொடங்கி இருக்கிறதா நான் நினைக்கிறேன்னா, அந்த கடிதம் முதல்ல சட்டத்துறை செயலாளருக்கு வந்ததே தப்புன்னு தான் நான் ஒரு கம்யூனிகேஷனா அரசுக்கு நீங்க கொண்டுட்டு போகலாம். அந்த காப்பீஸை சேர்த்து ரிட்டர்ன் பண்றீங்க நீங்க, மசோதாவினுடைய சர்டிஃபைடு காப்பீஸ். அப்படின்னா என்னன்னா வேற மசோதாவா மாறிடக்கூடாதுன்னு நீங்க எந்த மசோதாவை நிறைவேற்றினீர்களோ அந்த மசோதாவினுடைய சர்டிபிகேட் காப்பியை இதோட இணைச்சு ரிட்டர்ன் பண்றேன்ற வார்த்தை அந்த லெட்டர்லயே இருக்கு. அது நீங்க எங்க அனுப்பணும்னா அரசியலமைப்பு சட்டம் சொன்னபடி கவர்னருக்கு தான் அனுப்பியிருக்கணும். ஆனால் அப்படி அனுப்பினா திருப்பி வருமேங்கிற பயத்தினாலேயோ பின்னாடி வர்றதை முன்னாடி யோசிச்சதுனாலயோ அவர் ஹோம் மினிஸ்டர் வழியாக கூட இது ஒரு கம்யூனிகேஷனா கொண்டாந்து துறைக்கு கொண்டு அனுப்புறாங்க. அப்போ இங்க தமிழ்நாடு அரசுல சட்டத்துறை செயலாளர் பொறுப்புல தான் ஒருத்தர் இருக்கிறார். முழு நேரமா இல்ல, முழு நேரமோ பொறுப்போ ஒரு நாள் செயலாளரோ அவர் என்ன பண்ணிருக்கணும், அரசின் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கணும். இப்போவும் நான் நம்புறேன் அவர் அரசின் கவனத்துக்கு கொண்டு போயிருப்பார். அப்பதான் நான் சொன்னேன் இரட்டை நிலைப்பாடு இல்ல ஒரே நிலைப்பாடு தான். ஆனால் அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கிற போது அதை எதிர்கொள்ற துணிச்சல் இந்த அரசுக்கு இல்லாம போயிடுச்சு. இதுக்கு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு புரியல. 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு சட்டசபையில வித்துகள்னா அர்த்தம் டிக்ஷனரியை வச்சுக்கிட்டு அதை நிறுத்தி வைக்கிறதான்னு சொல்றாரு. ஆமா, யாரும் மறுக்கல. ரெஃப்யூஸ் டு கிவ் தான் வித்ஹெல்டுங்கிறது. அந்த நேரத்துக்குன்னு கூட சொல்லிக்கலாம் நீங்க, டைம் ஃப்ரேம் இருந்ததுன்னா. சரி, எங்க கோட்டை விட்டாங்கன்னா ஜூன் 20ஆம் தேதி வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருது. பெற்றோர் ஆசிரியர்கள் சங்கம் ஒன்று போட்டது, 2-3 பேர் அதில் பெட்டிஷனர். இந்த அரசு நிஜமாக வெளிப்போடு இருந்திருந்தால் இப்படி ஒரு முக்கியத்துவமான வழக்கு வருது, உலகத்துக்கு வெளி உலகத்துக்கு சொல்லாம உங்க கையில ஒரு கம்யூனிகேஷன் லெட்டர் கையில வச்சிருக்கீங்க, அதுல சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியல, சரி நம்ம போய் கேட்க வேண்டாம், கேட்க பயமா இருக்கு, நீங்க மத்திய அரசுக்கு பயப்படுறீங்க, கோர்ட்ல என்ன நடக்குன்னு நீங்க பார்க்கலாம்ல, பார்த்துருக்குறாங்க. இவ்வளவு முக்கியமான வழக்குக்கு அட்லீஸ்ட் ஒரு அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலாவது போயிருக்கணும். கவர்மெண்ட் ப்ளீடர் போய் உட்கார்ந்துருக்கிறாருங்க, வாதம் நடக்குது. அப்ப மத்திய அரசு வழக்கறிஞர் இந்த லெட்டரை கொடுக்குறாரு. நாங்க அப்ப என்ன வழக்குன்னா ஜனாதிபதிக்கு டைரக்ஷன் கொடுக்கறது, இந்த மசோதாவை ஒப்புதல் கொடுக்க சொல்லுங்கன்றத வழக்கு, வேற எந்த தீர்வும் கிடையாது. இல்ல டைரக்ஷன் கொடுக்குற வழக்கு தான் அது. அப்படி கொடுக்க நாங்க ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோமே, ஆல்ரெடி வித்ஹெல்டுன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டோமே மத்திய அரசு வக்கீல் சொல்றாரு. நீதியரசர் மணிக்குமார் என்ன கேட்கிறார் மத்திய அரசு வக்கீல பார்த்து, வித்ஹெல்டுனா என்ன அர்த்தம்னு கேட்கிறார். வித்ஹெல்டுனா நம்ம ரிட்டர்ன் தான் எடுத்துக்கணும், ரிஜெக்டட் தான் எடுத்துக்கணுங்கிறார். எடுத்துக்கணும்லாம் சொல்லாதீங்க, நான் வழக்கு 5ஆம் தேதி தள்ளி வைக்கிறேன், ஜூலை 5. இப்போ நீங்க மத்திய அரசு கிட்ட கேட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்கிறார். இந்த வாதங்கள் நடக்கிற போது மாநில அரசின் வழக்கறிஞரும் அங்கே இருக்கிறார். சரி, அன்னைக்கே மாநில அரசு கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சரி, வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடுச்சு என்னது உஷாரா இருக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே கம்யூனிகேஷன் கையில வச்சிருக்கீங்க, சரி உங்களுக்கு தெரியலன்னு நான் நம்புறேன், அல்லது அர்த்தம் புரியாதனால தவிச்சிங்கன்னு நம்புறேன். ஆனால் இன்னைக்கு வெளிப்படையா போட்டு மத்திய அரசு வழக்கறிஞர் போட்டு உடைச்சிட்டார், இதுக்கு அர்த்தமே ரிஜெக்டட் தான் சொல்லிட்டார். அப்பயாவது அவங்க யோசிச்சிருக்கணும்ல, யோசிக்கல. 5ஆம் தேதி இந்த வழக்கு வருது.
வித்துகள்னா என்ன அர்த்தம்னு திருப்பி கேட்கிற போது தனக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து இதுதான் முக்கியமான வார்த்தை. ஸ்டாலின் என்ன சொல்றார், சிவி சண்முகம் என்ன சொல்றாருன்னா நம்ம அர்த்தத்தை பார்க்க வேண்டாம். அந்த கடிதத்தை அனுப்பிய உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லுதுன்னா வித்துகள் வித் ரிட்டர்ன் ஆஃப் த பில்ஸ் அப்படின்னு போட்டுட்டாலே அது ரிஜெக்டட் தான் அர்த்தம். நாடாளுமன்ற நடைமுறைப்படியும் அதுல இருக்க வாசகம் நான் பார்த்துட்டதுனால சொல்றேன். நாடாளுமன்ற நடைமுறைப்படியும் ஜனாதிபதி மாளிகையில் தற்போது அமலில் உள்ள அலுவலக விதிப்படியும் இந்த வித்துகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினால் அதற்கு ரிஜெக்ட் தான் பொருள் அப்படின்னு ஒரு மெயில் அனுப்பி அந்த மெயில ஜட்ஜு கிட்ட கொடுக்குறார். அப்பயும் மாநில அரசு வழக்கறிஞர் அங்க இருக்கிறார், அதே ஜிபி அங்க இருக்கிறார். அதையாவது அரசு கவனத்தில் எடுத்துக்கணும்ல, எடுத்துக்கல. இதை விட முக்கியமானது ஜனாதிபதி மாளிகையுடைய வெப்சைட்லயே அந்த நம்ம மசோதா தேதியை போட்டு என்ன மசோதான் போட்டு அதனுடைய ரிமார்க்ஸ்ல ரிஜெக்டட்ங்கிற வார்த்தை இருக்கு. இவ்வளவையும் பார்த்த பிறகு நம்ம அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்க மறந்துட்டாங்க சார். நான் இப்பவும் சொல்றேன் சார், இது ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் இது அதிமுக கிடைச்ச தோல்வியா முதல்ல பார்க்க கூடாது. நான் பொது பார்வை பார்க்கிறேன். சரி, இது உங்களுடைய இயலாமைன்றதெல்லாம் நீங்க அரசியல் ரீதியாக விமர்சிச்சுக்கோங்க. ஆனால் பாதிக்கப்படுற மாணவர்கள் இருக்கா பாருங்க, பெற்றோர்கள் கூட ஏதாவது கொஞ்சம் சமாளிப்பாங்க சார். மாணவருடைய மனநிலையை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இனிமேலும் அவங்களை ஏமாத்தாதீங்க. உங்களுக்கு கட்ஸ் இல்ல, இதை வாங்கி தர்ற கட்ஸ் உங்களுக்கு இல்ல, அரசியல் ஆளுமை இல்ல. அப்ப இனிமேலும் மாணவர்களை பயம் இந்த மாதிரி புண்படுத்தக்கூடாது, அவங்களை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, சரி இனிமேல் நீட்டுங்கிறது கட்டாயம் ஆயிடுச்சு, அடுத்து ஆக போறதை பார்க்கணும். நீங்க சரி அந்த கட்டமைப்புள்ள பயிற்சி மையங்களை தொடங்குங்க. மாவட்டத்துக்கு 1 இருக்கிற 2 ஆக்குங்க, தாலுகா தோறும் கொண்டுட்டு வாங்க. சிலபஸ் அந்த மனநிலைக்கு மாணவர்கள் தயாராகிற வரைக்கும் இல்ல சிலபஸை மாத்த முடியுமான்னு அதுக்கு ஒரு சட்ட போராட்டம் நடத்தும். இதையெல்லாம் பண்ணியிருக்க தவறிட்டாங்கன்றதா சொல்றேன். இது அரசியல் விவகாரமே அல்ல. நீட்டுக்கு முன் நீட்டுக்கு பின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது வரலாம் ஆர்வலம். முதல்லயே ஒரு கான்ட்ரோவர்ஷியல் வார்த்தை நான் முதல்ல சொன்னேன், இரட்டை நிலை, இரட்டை நாக்குன்னு சொன்னேன் நான். அதை பத்திரிகையாளர் லட்சுமணன் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் என்ன நடந்ததுங்கிறது தெளிவாக புட்டு வச்சிருக்கார். இது நீட் வேண்டாம் என்பதில் அம்மாவை போல இந்த அரசு உறுதியாக இருந்திருந்தால் திரு லட்சுமணன் அவர்கள் சொன்ன அவ்வளவு நடைமுறைகளையும் அவங்க பின்பற்றி இருக்கணும். 6 மாதத்துக்குள்ளே மீண்டும் ஒரு மசோதாவை தயாரித்து திரும்ப அனுப்பிச்சிருக்கணும். இந்த நடைமுறை குழப்பங்கள் இருக்குன்னு தெரியும், அரசனுடைய கவனத்துக்கு போயாச்சு. அதையும் லட்சுமணன் அவர்கள் மறுக்கலை. இரட்டை நிலையா இல்லையா, லட்சுமணனுடைய வாதத்தை நீங்கள் ஏற்கிறீங்களா, இல்லை ஒரே நிலையில் தான் இருக்காங்க? ஒரே நிலையில் இருந்தால் செயல்பாடுகளில் ஏன் இத்தனை குழப்பம்? அதாவது 2 தமிழக மக்களையும் சமாளிக்கணும், மத்திய அரசையும் சமாளிக்கணும். அதுதான் சரியான கேள்வியை கேட்கும் முடிக்கும் போது அழகாக முடிச்சிட்டீங்க. மக்களையும் சமாதானப்படுத்தணும், மத்திய அரசாங்கத்திட்டையும் வந்து என்ன சொல்றது நல்லபடியா போயிடணும், அவர்களோடையும் சமரசம் செய்து கொண்டு நல்ல பிள்ளைன்னு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவது. இதுல 2 நிலையோ 3 நிலையெல்லாம் கிடையாது, ஒரே நிலைப்பாடு. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுவதோ அதை வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்திடும். சொன்னதும் ஒரே நிலைப்பாடு தான், அது வேற நிலைப்பாடு. இதுதான் அவங்க, நீங்களும் ஒரே நிலைப்பாடு சொல்றீங்க, அது வேற நிலைப்பாடு. அந்த ஒற்றை நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீட்டு தேர்வு இந்தியா பூரா திணிக்கப்பட வேண்டும். அதுல திரு லட்சுமணன் அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க, நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் அறிந்த பிறகும் ஜனாதிபதி மாளிகையினுடைய இணையதளத்தில் வந்து ரிஜெக்டட்னே போட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்து என்ன செய்வது என்று அவர்கள் செயல்பட மறந்து விட்டார்களா, புரியலையான்னு கேட்கிறார். அவங்க புரிவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர்களே அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கீப்பிங் இன் டார்க்னு. என்ன மேல நடக்குது மத்திய அரசு அளவில் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு என்பது முழுமையாகலாம் அறிந்து கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசு நடப்பதாக நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியும். இந்த 2017ஆம் ஆண்டே இதை வந்து நாங்கள் அதுலேயும் வார்த்தை விளையாட்டு பாருங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் 3 ஆப்ஷன். ஒன்று அசென்ட் கொடுக்கணும், இல்லைன்னா இட் ஷுட் பி டெஃபர்ட். அந்த முடிவெடுப்பதே அவங்க வந்து தவிர்த்துட்டாங்க. எப்படி இப்போ வந்து இந்த 70 விடுதலையோட விஷயம் வந்து வச்சிருக்கிறாங்களோ, தற்சமயத்துக்கு அதை எடுப்பதில்லை, அதுதான் நிலை. 3வது வந்து திருப்பி அனுப்புவது. இதுல ரிஜெக்டட்னு ஒரு வார்த்தையை கொண்டு வர்றாங்க, பலவிதமான வார்த்தை விளையாட்டுகள். இது அரசியலமைப்பு சட்டத்தின் பால் இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையா மத்திய அரசாங்கம் என்று சொன்னால், வழக்கமாக பாரதிய ஜனதா கட்சி, வலதுசாரி, RSS, சங்க பரிவார அமைப்புகள் செய்கிற ஒரு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி செய்யக்கூடாதுன்னு எங்கேயாவது சட்டத்துல சொல்லியிருக்காம்பாங்க, மரபை விட்டுருவாங்க. அவர்களுக்கு எந்த மரபு வசதியாக இருக்கிறதோ அதை உயர்த்தி பிடிப்பதும், வழி வழியாக இந்த நாட்டில் பின்பற்றப்பட்டு வந்து மக்களுக்கு பயன்பட்டு கொண்டு வந்த மரபுகளை அதை வந்து ரொம்ப பெருசா பெருமைப்படுத்தி பேசிக்கொள்வாங்க. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பட்ஜெட் உரையை அந்த அம்மா வந்து நாங்க
கைப்பையில் சூட்கேஸில் கொண்டு வர மாட்டான், அது வெளிநாட்டு கலாச்சாரம். நின்று பேசுகிற பாராளுமன்றமே வெள்ளைக்காரன் கட்டி கொடுத்தது. அவர்கள் பேசுகின்ற ஒலிபெருக்கி என்ன இந்திக்காரங்க தயாரிச்சதா, அல்லது பேப்பரும் அந்த அச்சும் வந்து யார் கண்டுபிடித்தது? அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக பூதாகரமாக ஆக்கி கொள்வதற்கு ரயில்வே டிக்கெட்டுகள் அச்சடிக்கக்கூடிய பிரிண்டிங் ப்ரெஸ் பற்றி மாநிலங்களவையில் ரயில்வே துறை அமைச்சர் பதில் சொல்லும்போது சொல்கிறாரு, அது வெள்ளைக்காரன் காலத்தில் ஆரம்பிச்சது, இப்போல்லாம் யார் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறா, எல்லாம் ஆன்லைன், அதனால் டிக்கெட்டே தேவையில்லைன்னு. அப்போ அந்த தொழிலாளர்களுடைய நிலை என்ன? இப்போ எதையும் டிஜிட்டல் இந்தியா, அட்வான்ஸ்மெண்ட், டெவலப்மெண்ட் என்று இவர்கள் ஒரு புழுத்து போன புண்ணை மேலெழுந்த வாரியாக அரிதாரம் பூசி ஒரு புதிய இந்தியான்னு காட்டுறதுக்கு பார்க்கறதுனுடைய விளைவு தான் இது பூரா நடக்குது. இது வந்து மாநில அரசாங்கத்துக்கு புரியவில்லையா, தெரியவில்லையா என்று கேட்டால் அதை தெரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை தராமல் மறுத்து வைத்திருக்கிறார்கள். எப்படி அந்த காலத்தில் வந்து அந்த இன்றைக்கு முன்னேறிய சமூகமாக இருக்கக்கூடியவர்கள் கல்வியை வந்து தங்களுடைய விஷயமாக வந்து ஒரு ஆதிக்கத்தில் வைத்திருந்தார்களோ, நீ உனக்கு தெரிய வேண்டும் என்றால், நீ கல்வி கற்க வேண்டும் என்றால் உன் காதல ஈயத்தை காட்சி ஊத்துவோம்னு சொன்னாங்களோ, இன்றைக்கு அந்த நிலையில எடப்பாடி அரசாங்கத்தை நீ எதையும் கேட்டா உனக்கு அடி விழுங்கிற அளவுக்கு மிரட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் விழுந்து விடும் என்ற அச்சத்தில் அவங்க பார்க்குறாங்க. பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கிற கர்நாடகாவில் நடந்துட்டு இருக்கிற அந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை பாருங்க, எதுவும் நடக்கும். இன்னைக்கு வீட்டில் கோவாவுக்கும் பரவிக்கிட்டு வருது அந்த நோய், கோவாட்டையும் பரவிட்டு வரதை தான் சொல்றேன். நான் அந்த விட்டு வச்சிருக்கிறது இன்னும் தென் மாநிலத்தில் இருக்கு, இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 மாநிலத்தில் மற்ற அரசுகளுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி. எனவே நேர்மை என்றால் என்ன என்று வாசனையே தெரியாத இந்த வலதுசாரி பிஜேபி கிட்ட இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் மாட்டிக்கொண்டு எல்லா பக்கத்திலையும் தாக்குதலுக்கு உள்ளாகி ரொம்ப ஒரு அவலமான நிலையில இருக்கு. இது வந்து ஒரு நீட் பிரச்சனை மட்டும் பார்க்க வேண்டாம். அவர்கள் அறிவிக்கின்ற விஷயம், அவர்கள் விவாதிக்கின்ற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்து, இந்த நீதி பரிபாலன முறையை பார்த்து, இந்த நாட்டினுடைய இந்த அரசியல் கட்டமைப்பை வந்து மக்கள் வந்து அவர்களாகவே வந்து இது என்ன இவ்வளவு மோசமா இருக்குன்னு பேச வைத்து ஒரு புதிய ஒரு ஆதிக்கம் மிகுந்த வலதுசாரி கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குவதற்கான சதியினுடைய முதல்கட்ட தொடக்கம் இந்த 2வது ஆட்சி காலத்துல மிக வேகமாக எடுத்துட்டு போறாங்க. அதுதான் அவங்களுடைய அடிப்படை சித்தாந்தம். அதிமுக அரசுடைய பிழை இல்ல, பாஜக அரசுடைய. அதிமுக அரசுன்னு ஒண்ணு தமிழ்நாட்டில் இருக்கு, நீங்க நம்புனீங்கன்னா நான் அதை பத்தி யோசிச்சு பதில் சொல்றேன். சரி, ஓகே. இந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே கேள்விக்குறி ஆகிட்டாங்க. நீதிமன்றங்களுடைய விஷயமா இருக்கட்டும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு சட்டமன்ற சபாநாயகர் அல்லது நாடாளுமன்ற சபாநாயகருடைய அதிகாரத்தில் வந்து நீ இதை செய்யாதே என்று சொல்லுவதற்கான அந்த அதிகாரத்தை எந்த நீதிமன்றமும் பயன்படுத்துவதில்லை. அந்த அதிகாரத்தை வந்து நீதிமன்றம் அல்லாத அமைப்புகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தின் பால் அவர்கள் அதனுடைய இணைந்து பணியாற்றும் போது நீதிமன்றம் தலையிடாது. அரசியல், அது அல்ட்ரா வைரஸ் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக நடக்கும் போது நீதிமன்றம் கேள்வி கேட்கின்ற அதிகாரம் இருக்குது. ஆனா சபாநாயகர், பாண்டிச்சேரி சபாநாயகருக்கு அதாவது ஒரு உத்தரவு என்றால் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் வேற மாதிரி பாக்குது. தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகருக்கு அவருக்கு எதிராக ஒரு வழக்குன்னு போகும்போது சபாநாயகரோட விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்றாங்க. இன்றைக்கு கர்நாடகா இதுல பாத்தீங்கன்னா அந்த சபாநாயகரை நீ மாலைக்குள்ள இந்த ராஜினாமா கிடைத்தல முடிவேடு என்று உச்சநீதிமன்றம் சொல்லுவது, இது இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்று பார்த்தோம்னா அது நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகுமோ என்று அஞ்சப்படுகிற பொழுது ஒட்டுமொத்தமா அந்த அரசியலமைப்பே வந்து கேலி கூத்தாக்கி தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு அவங்களை ஆதிக்கம் செலுத்துவதற்கான இந்த சமூகத்தில் இந்த படிநிலைகளையே தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு மக்களை நசுக்கி பிழைக்கணும்ன்ற ஒரு மேலாதிக்க அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான சதி தான் இது. இதுல அந்த பன்முகத்தன்மை கொண்ட சதியில இந்த நீட்டு தேர்வுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை வந்து கண்ணை கட்டி குருடாக்கி வைத்தது போல செயற்கையாக அவங்களை உட்கார வச்சுட்டு இவங்களுடைய சித்து விளையாட்டுகளை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். சரி டாக்டர் ரவீந்திரநாத், இன்னொரு கேள்வி வருகிறது. தமிழக அரசுக்கு கிடைத்த தகவல் அது எப்படி முறையாக கிடைச்சதாங்கிறதுனால லக்ஷ்மண் அவர்கள் எழுப்பிய ஐயப்பாட்டை தாண்டி தகவல் வந்து தமிழ்நாடு அரசுக்கு கிடைச்சாச்சு. என்ன செய்திருக்கணும்? அது ஏன் வெளியே விடலை? முதல்ல எனக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் மறைத்தார்கள்? அந்த கேள்விக்கு முதல்ல விடை தெரியணும். அதாவது என்ன பார்க்குறீங்க இந்த விஷயத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சி மிகவும் சாதுரியமாக சூழ்ச்சியாக நடந்து கொண்டுள்ளது. சரி, இந்த மசோதாக்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்கக்கூடாது. எதிர்காலத்திலே இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு கூட குடியரசுடைய அனுமதி பெற்றுவிடக்கூடாது. சரி, அதனால் எப்படி காய்நகத்தெல்லாம் பார்த்து நிதானமாக அவங்க வந்து சூழ்ச்சி செய்து அதை வந்து 7 மாதம் கழித்து அவங்க அனுப்புகிறாங்க. அப்போ அனுப்பிய பிறகு இந்த தமிழக அரசு அதை தெரிவிக்கவில்லை. அதான் இப்போ எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்குறாரு. இப்போ இந்த பிரச்சனை வந்து என்னன்னாக்கா அதிமுக
மசோதாக்களை ஏகமான நிறைவேற்றியாச்சு, நிறைவேற்றி அனுப்பிட்டாங்க. ஆனால் ஏற்கனவே சார் லக்ஷ்மணன் சார் சொன்ன மாதிரி அதை குடியரசுடைய ஒப்புதலை பெறக்கூடிய வகையில் இவர்களுக்கு அந்த துணிச்சல் இல்லை. அதான் பிரச்சனையே. அப்போ என்னன்னாக்க எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி என்ன, நான் நேரடியாகவே கேட்குறேன். திருப்பி அனுப்பிட்டார், அப்படி வச்சுப்போம் அந்த வார்த்தை இருக்குது, திருப்பி அனுப்பிச்சிட்டார், இல்லைன்னா நிறுத்தி வைத்திருக்கிறார் குடியரசுத் தலைவர். அந்த தகவல் தமிழ்நாடு அரசுக்கு வருகிறது. அது கவர்னர் மூலமாக வந்ததா இல்லையாங்கிறது ரெண்டாவது. தமிழ்நாடு அரசுக்கு தகவல் வந்தாச்சு. லக்ஷ்மணன் சொன்ன மாதிரி 6 மாதங்களுக்குள் மீண்டும் சட்டசபையை கூட்டி ஒரு மசோதாவை தயார் பண்ணி அனுப்புவதற்கு ஏன் தவறியது, அந்த தகவலை ஏன் மறைத்ததுங்கிறது தான் முக்கியமான கேள்வி. இப்போ விஜயபாஸ்கர் சொல்கிறப்ப நான் சட்டமன்றத்திலே சொன்னேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிற கூட வித்துகள் தான் சொல்லியிருக்காரு, ரிஜெக்டட்ங்கிற வார்த்தை சொல்ல. அப்போ இந்த சட்ட நுணுக்கம் அவங்களுக்கு தெரியலங்கிறது தெரியுது. ரிஜெக்டட் அதாவது வித்துகள்னு சொல்லி மசோதா திருப்பி அனுப்பிச்சாலே ரிஜெக்டட் தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியலையா, அல்லது மத்திய அரசை பகிர்ச்சிக்க விரும்பலையாங்கிறது தான் கேள்வி. அதுக்கு மிக முக்கியமாக 9/2017 வந்த தகவல் இது. அந்த தகவல் பொதுவெளிக்கு 7 மாதத்துல வந்துருச்சு. பொதுவெளிக்கு எப்போ வருது? அதான் என்னுடைய கேள்வி. நேற்று ஏன் மறைத்தார்கள்? அதான் என்னுடைய அடிப்படையான. அதான் அதுல என்னன்னாக்க மத்திய அரசை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில நாங்கள் விலக்கு பெற்று தருகிறோம், அதுக்கான முயற்சியை தொடர்ந்து எடுக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் மத்திய அரசிட்ட ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த மசோதாக்களுக்கு குடியரசுடைய ஒப்புதலை பெற்றுக் கொடுக்குறதான துணிச்சல் தைரியம் இல்லை இந்த அரசுகிட்ட. அதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து இந்த அரசு மாநில உரிமைகளை பறிகொடுத்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாடு மக்களுக்கு மிகப்பெரிய இழப்புன்னு பார்க்குறோம். பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கடுத்து குறிப்பாக இந்த நீட் நுழைவுத் தேர்வு மசோதாக்களை விட இவங்க ஒரு சர்க்கிளை சந்திச்சிருக்காங்க. எப்படின்னாக்க இப்போ தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களும் ஒன்று இளநிலை மருத்துவக் கல்விக்கு, மற்றொன்று முதுநிலை மருத்துவக் கல்விக்கு. அது நிரந்தரமான விலக்கு தான். தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இந்த இளநிலை முதுநிலை மருத்துவக் கல்வி இடங்களுக்கு நீட் நுழைவுத்திலிருந்து விலக்கு தர வேண்டும். அதுக்கான காரணங்களை இந்த மசோதாக்களில் சொல்லியிருக்காங்க. என்ன காரணத்தை முன்வைக்கணும்னு சொல்லி விலக்கு கேட்கணும்னு சொல்றாங்க. அதில் கால வரம்புலாம் இல்லை. ஆனால் இவங்க அதிமுக சார்பில் மக்களவைத் தேர்தலுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னாக்க அவங்க என்ன தெளிவாக சொல்கிறாங்கனாக்க, தமிழகத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மாணவர்கள் நீட் தேர்வை எழுதுகின்ற தகுதி பெறுகின்ற வரை எங்களுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்வோம்னு சொல்கிறாங்க. அப்போ இதே மிகப்பெரிய சர்க்கிள். அதிமுக அரசு தான் சட்டமன்றத்தில் மசோதாக்களை கொண்டு வருது. அந்த மசோதா கால வரம்பு கிடையாது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு மாணவர்கள் எழுதுகின்ற தகுதி பெறுகின்ற வரை விலக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்போ அப்படி 2 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு திரும்ப மக்களவைத் தேர்தலில் எதுக்கு அவ்வளோ பெரிய சர்க்கிளை சந்திக்கிறாங்க? எதுக்கு அதில் மாற்றுறாங்க? ஏன் இந்த நிலைப்பாடு வருது? ஏன் தற்காலிக விலக்கு என்ற வார்த்தை வருகிறது என்று சொன்னால் அது காரணம் மத்திய அரசை பகைத்துக்கொள்ள விரும்பவில்லை. அவங்க அஞ்சு நடுங்கிறார்கள். அதான் பிரச்சனையே. இப்போ நான் நீட் நுழைவுத் தேர்வில் மட்டும் சொல்ல, இப்போ அண்மையில் என்னன்னாக்க நோட்டா என்ற அமைப்பு இருக்கிறது. நேஷனல் ஆர்கன் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் அமைப்பு. தேசிய அளவில் உறுப்பு மற்றும் திசு மாற்றுவதற்கான மத்திய அமைப்பு. அது மத்திய மக்கள் நலத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்னாக்க எங்கெல்லாம் மூளைச்சாவுக்குள்ள நோயாளிகள் இருக்காங்கன்னு பார்த்து அதை யாருக்கு உறுப்பு தேவைப்படுதோ அது சீனியாரிட்டி படி கொடுப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கான இது இருக்குது. அதுக்கு தனி கமிட்டி இருக்குது. ஆனால் இப்போ என்னன்னாக்கா அந்த மத்திய அரசுடைய அமைப்பு இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவமனைகள்லாம் நேரடியாக ஏன்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், நீ என்ன உறுப்பு மாற்று செய்யணுங்கிறத எனக்கு தெரிவிக்கணும் என்று சொல்லி தமிழக அரசே பைபாஸ் பண்ணிட்டு நிறைய மருத்துவமனைகளே அவங்க இமெயில் அனுப்புகிறாங்க. இது அப்பட்டமான மாநில உரிமை மீறல். இது பற்றி தகவல் போனாக்க நாங்கள் மத்திய அரசு எழுதியிருக்கிறோம், கடிதம் எழுதியிருக்கிறோம்னு சொல்கிறாங்க வழியே அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரசு உறுதியாக சொல்லவில்லை. அப்போ மருத்துவத்துறையிலுமே இந்த மாதிரி சிக்கல்கள் வருகிறது. அப்போ ஒவ்வொன்றிலுமே இந்த அரசாங்கம் தன்னுடைய சுயமரியாதை அவங்க சுயமரியாதை மட்டும் சொல்ல, தமிழ்நாட்டுடைய சுயமரியாதை, தமிழக சட்டமன்றத்துடைய அந்த இறையாண்மை, அதுக்குள்ள அந்த மரியாதை இதெல்லாம் காக்க தழுவிட்டார்கள். எனவே தமிழக சட்டமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு இந்த மாதிரி ஒரு மிக மோசமான சூழ்ச்சிகரமான ஒரு விஷயத்தை மத்திய அரசு பண்ணுறதுனாக்க இது தமிழக மக்களே அவமானப்படுத்துகிற செயல், தமிழக சட்டமன்றத்தை அவமானப்படுத்துகிற செயல். அரசியல் சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்ட மாநிலங்களுடைய இந்த சட்டமன்றங்களையே மத்திய அரசு அவமதிக்கின்ற ஒரு போக்காக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ இனிமேலாவது தமிழக அரசு சுதாரித்து கொண்டு இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை வெளியில் வந்துருச்சு. இப்போ அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்காக ஒரு அனைத்து கட்சி கூட தான் போடலாம். இல்லை, அது பின்னாடி உள்ளது. எனக்கு இன்னும் அந்த கேள்விக்கு விடை கிடைக்கல. ஏன் மறைத்தார்கள்? அது முக்கியமான காரணம் மக்களை ஏமாற்றினார்கள். நாங்கள் நான் ஏற்கனவே அந்த பதில் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த நீட்டை பழையபடி நீட்டு விலக்க வேண்டும், நீட்டு எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்ற ஒற்றை மனநிலையில் இந்த அரசு இல்லை. அதுதான் அவங்ககிட்ட இருந்து அது உண்மை. அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, அவங்க தேர்தலுக்கே மாறி போச்சுன்னு. அதுக்கு அடுத்த சேர்ந்துட்டாக்க மத்திய அரசை பகைத்துக்கொள்ள விரும்பவில்லை,
இளந்தமிழ் சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து அங்கே ஒரு சமரசம் இங்கே மாநில மக்கள்கிட்ட ஏமாற்றி நாங்கள் விலக்கு வாங்கி தருவோம், அதுக்கான தொடர்ந்து முயற்சி பண்ணுறோம், இந்த அரசு தொடர்ந்து முயலுது என்ற ஒரு பார்வை உருவாக்குறாங்க. அப்போ வந்து எனக்கு மிகப்பெரிய நாடகம் அது. இந்த நாடகத்துல தமிழ்நாடு அரசு மட்டும் நாடகத்தை நடத்தல, மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்தே இணைந்தே மிகச்சிறந்த ஒரு மோசமான நாடகத்தை நடத்திருக்கிறாங்க. அந்த நாடகத்துல வெளிப்பாடு நீதிமன்றத்தில் இன்னைக்கு வந்து வெளியில் வந்துருச்சு. சரி, அடையாள சீனிவாசன், உங்களுடைய பதில். அடுக்கடுக்கான கேள்விகள் தமிழ்நாடு அரசை நோக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நிறுத்தி வைப்பா நிராகரிப்பான்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை அவங்க அந்த நீதிமன்றத்தில் வந்து நிராகரிப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் தமிழக அரசுக்கு அதற்கான விளக்கங்கள் இன்னும் மத்திய அரசு தரப்புலேருந்து தரலை. அதற்காக தான் ஒருவேளை அவர்கள் கொடுக்கும் பட்சத்தில் என்ன மாதிரி எதன் காரணமாக நிராகரிப்புன்றது தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் 1/2/2017 தகவல் வந்தது. இல்லை அது சார், அது இப்போ தான் மத்திய அரசோட வழக்கறிஞர் இப்போ தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் சார், இப்போ நீங்க அம்மாவோட அரசு இருக்கும்போது எப்படின்னு சொன்னீங்க அதே தான் நாங்களும் சொல்றோம். நம்மளும் நீட்டுக்கு எதிர்ப்பான நிலைப்பாடு தான் நம்மளும் நம்புறேன். நீதிமன்றத்தில் அவங்க கேட்டது நீ என்ன காரணத்திற்காக இல்ல நாங்க இந்தியாவில் மொத்தம் 29 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள இந்த நீட் தேர்வு இருக்கு. தமிழகத்தில் நீங்க மட்டும் எதற்காக வந்து கேட்கறது? அதில் 1/2/2017 வந்த தகவலை தமிழ்நாடு அரசு மூடி மறைத்தது ஏன் சார்? அம்மா அவர்கள் இருக்கும்போது நீட் தேர்வை எதிர்த்தப்போ பல மாநிலங்கள் நமக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அதான் சொல்றேன், விளக்கமா ஒன்று சொல்லு, உறுதுணையாக இருந்தாங்க. அம்மா ஒரு மறைவுக்கு பிறகு நீட் தேர்வு மத்திய அரசு கொண்டு வரும்போது, அழுத்தமாக கொண்டு வரும்போது பல மாநிலங்கள் அதை ஆதரிச்சு யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அன்று சந்திரபாபு நாயுடு உட்பட எதிர்த்தார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, நீட் தேர்வு மத்திய அரசு கொண்டு வரும்போது அதற்கு இணக்கமாக போயிட்டாங்க பல மாநிலங்கள். ஆனால் தமிழக அரசு மட்டும்தான் அன்று எதிரான நிலைப்பாடுல இருந்து இன்று நம்ம எதிரான நிலைப்பாடுல இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் உள்ள நீட் தேர்வு இந்த விஷயங்கள்ல நீதிமன்றத்தை சென்றது ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு. இன்னைக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஆதரித்த திமுக இன்னைக்கு எதிர்க்கிறது. அது கொண்டு வரும்போதே காங்கிரஸ் கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் இருந்துச்சு சார். இன்னைக்கு கொண்டு வரும்போது அன்னைக்கு மத்திய மன்மோகன் சிங் அரசு இருக்கும்போது தான் கொண்டு வந்தாங்க அது முதல்ல. ஸோ அது அன்னைக்கு ஆதரவு நிலைப்பாடுல தான் இருந்தாங்க. அன்னைக்கு மத்திய அமைச்சராக இருந்த டிஆர் பாலு உட்பட அன்னைக்கு இருந்தாரு, ஆதரவு நிலைப்பாடுல இருந்தாங்க. இல்ல இன்னைக்கு நான் அரசியல் ரீதியாக வந்து எதிர்க்கிறார்கள். ஏன் உதாரணம், ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்றாரு நீட் தேர்வு ரத்து பண்ணுவாரு. அவங்க ஆண்டு கொண்டிருக்க சத்தீஸ்கர் மத்திய பிரதேச மாநிலத்திலேயும் இன்னும் நீட் தேர்வு இருக்க தான் செய்யுது. அதனால ஊருக்கு கேட்டாலும் மாநிலத்துக்கு கேட்டாலும் மாவட்டத்துக்கு மாத்தி பேசும்போது என்ன சொல்ல முடியும்? அதுதாங்க இல்ல அரசாங்கம் இல்ல. இது வந்து ஒரு நிமிஷம் சார், இதோட பிரச்சனையே இல்ல. இந்த பிரச்சனையை வந்து மக்களுக்கு தெரிய வேண்டிய தகவல் சார். இது மற்ற பிரச்சனை மாதிரி இல்லை சார். இது வந்து மாணவர்களோட வாழ்க்கை பிரச்சனை, அதனால கல்வி பிரச்சனை. அதனால சும்மா அந்த முள்ளு மேல பட்ட சேலை மாதிரி எடுத்தோம் கவித்தம் பண்ண முடியாது. அதனால பொறுமையாக தான் அதற்கான அரசாங்கம் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுக்கான விலக்கு கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன செய்தி தவறுறீங்க நீங்க? என்ன செய்தி தவறுனா நீங்களே போய் சொல்லுங்க. இப்போ எல்லாரும் எதிர்க்கிறீங்க மற்ற மாநிலத்தில் ஏன்னா இணைச்சு பேசுங்க. இப்போ காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரத்தில் மட்டும் கூட்டணி சேர்றாங்கல்ல, இதே காங்கிரஸ் திமுக இதே அதிமுக ஒன்னா இணைங்க, ஒன்னா ஒரே போராட்டத்தில் நம்ம பண்ணுவோம். இங்க பொறுத்தவரை வெறும் ஆட்சி கலைப்புன்றது மட்டும் தானே உங்க திங்கிங்ல இருக்குது. வாங்க நீட் தேர்வுக்கு ஒன்னா போராடுவோம், முடியுமா? இன்னைக்கு நீட் தேர்வை பத்தி விவாதம் நடக்கும் போது சட்டமன்றத்தில் வெளிநடப்பு போறாரு. 1/2/2017 வந்த தகவல் தெளிவா சொல்றாரு, வாங்க இணைந்து போராடுவோம். அதுக்கப்புறம் என்ன அன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு? பதவி விலகணும், சுகாதாரத்துறை பதவி விலகணும், சிவி சண்முகம் பதவி விலகணும். அதுதான் சார் அன்னைக்கு சட்டமன்றத்தில் அதோட ஆர்குமெண்ட்ல அவர் என்ன பேசுறாரு? வாங்க இணைந்து போராடுவோம் நான் சொல்றாரு இல்லையே. சிவி சண்முகம் பதவி விலகணும், விஜயபாஸ்கர் பதவி விலகணும், எடப்பாடி பதவி விலகணும், இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வாங்க இணைந்து போராடுவோம், வாங்க மத்திய அரசுக்கு எதிராக சொல்லி இருந்தா இணைந்து பணியாற்ற நாங்களும் தயாராக தான் இருக்கோம். லட்சுமணன், திருப்பி நான் உங்ககிட்ட தான் வரேன். உங்கள்கிட்ட சண்டை போடணும் எனக்கு. இன்னும் அந்த இரட்டை நிலைங்கிறது நீங்கள் ஒத்துக்கலை. நான் கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட இருந்தாலும் பதில் வருதானே எனக்கு தெரியணும். ஏன் மறைத்தார்கள்? நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ இரட்டை நிலைப்பாடு தானே. வேணுங்கிற மாதிரி காட்டிக்கணும், வேண்டாங்கிற மாதிரி நடிச்சுக்கணும். இல்லை இதுக்கு பேர் என்ன? நான் சொன்ன அர்த்தம் என்னன்னா, நீட் தேர்வு அவசிய தேவைதான் அப்படின்னு சொல்ற கட்ஸ் இன்னும் அதிமுக வரல. வெளிப்படையாக அவர்கிட்ட இருந்து வார்த்தை வரல. வேணான்னு எல்லாரும் சேர்ந்து கோஷம் போடுற போது அவர்களும் கோஷம் போடுறாங்க. அவர்கள் அரசியல் பதவியில் உட்காந்துருக்கனால அவங்களுடைய வார்த்தையை நம்ம மதிச்சோம். இன்னைக்கு நம்ம அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, அப்போ தகவல் வந்து அப்படி ஒரு தகவல் வந்த உடனே இப்போ எங்க இந்த கவர்மெண்ட்டை பத்தி நான் சொன்னேன். நீதிமன்ற அறையில ஓப்பன் கோர்ட்ல விவாதம் நடக்கிற போது அரசு கோட்டை விட்டுருச்சுன்னு சொன்ன அதே வார்த்தை அதுக்கு அடுத்து நான் ஒன்று சொல்றேன். திமுகவில் தப்பு பண்ணிருக்கு. இவ்வளவு முக்கியத்துவமான வழக்கு தானே. உங்களுக்கு நீதிமன்றத்துல சட்டத்துறையில உங்களுக்கு பெரும்பாலான நல்ல வலுவான ஆட்கள் இருக்கிறாங்கல்ல. இந்த வழக்கு வர்ற போது பொதுவாகவே சார் அரசியல் நிலைப்பாடு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்களே தவிர அது தொடர்பாக ஒரு வழக்கு வர்ற போது கட்சியில் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறாங்க. அவ்வளோ ஆர்வம் இருந்திருந்தா திமுக தன்னுடைய ஆள ஒரு ஆள் நிற்க வச்சு என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருக்க முடியும். பார்த்திருந்தால் சிவி சண்முகம் எந்திரிச்சு என்ன சொல்றார்? ஏன் நீங்க இதை வெளியே சொல்லலன்னு ஸ்டாலின் கேட்கிறார்.
வித்துகள்ன்ற வார்த்தையில் இருக்கு. அப்ப நிறுத்தி வச்சிருக்கிறாருன்னு நினைச்சு நாங்க அமைதியா இருந்தோம். வித்துகள்னாலே நிறுத்தி வைக்கிறதா, ரிஜெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப ஸ்டாலின் என்ன சொல்ற, இல்ல நீங்க மறைச்சிட்டீங்க, சட்டத்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணுங்கிறார். அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும், நீதிமன்ற அறையில் நடந்த வாக்குவாதங்களை பிரதிவாதங்கள் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா சண்முகத்துக்கு அங்கேயே பேரடி கொடுத்துருக்க முடியும். இது வித்தல்டு இல்லைங்க, இன்னும் நீங்க அறியாம இருக்கிறீங்க. தமிழ்நாடு நீங்களும் ஏமாந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறீங்க. கோர்ட் அறையில ஜூலை 5ஆம் தேதி என்ன நடந்தது அப்படின்னு இவர் கொஞ்சம் எடுத்து போட்டு உடைச்சிருக்கணும். மத்திய அரசு தன்னோட நிலைப்பாட்டை வெளிப்படையா சொல்லிடுச்சு ஓபன் கோர்ட்ல. இது ரிஜெக்டட் தான் அர்த்தம், அதனாலதான் மசோதாக்களை திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு இவர் ஒரு பொடி பிடிச்சு சட்டத்துறை அமைச்சரோடு நிறுத்தக்கூடாது சார். இதுக்கு முழு பொறுப்பு இந்த மசோதாவை தயாரிக்கிறதுல முக்கிய பங்கு வச்ச சுகாதாரத்துறை அமைச்சர். தமிழ்நாட்டு நலனுக்காக சொல்லிட்டு மாசம் மாசம் போறாங்க தங்கமணியும் வேலுமணியும். இந்த வித்துகள்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அவங்க போய் கேட்டிருக்க கூடாதா? பிரதமரை பார்த்து வலியுறுத்தணும்னு 2 தடவை தகவல் வந்துச்சு, பத்திரிகை குறிப்பே வந்துச்சு. என்ன தகவல் நீங்க வலியுறுத்தினீங்க? நீட் மசோதாக்கு விளக்கு கேட்டா, நீட் தேர்வுக்கு விளக்கு கேட்டா, அப்படி கேட்டு அந்த மசோதாவோட கதி என்னன்னு முதலமைச்சர் கேட்டிருப்பாரா, கேட்டிருக்க மாட்டாரா? வித்துகளுக்கு என்ன வார்த்தைன்னு ஒரு நிமிஷம் போதுமே. ஹோம் மினிஸ்ட்ரியில போய் ஒரு அண்டர் செக்ரட்டரிட்ட போய் கேட்டா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லிருப்பாங்களே சார். அப்ப நீங்க மக்களை ஏமாத்திருக்கிறீங்க. நான் இப்போ சொல்றேன், அவனோட நிலைப்பாடு ஒண்ணுதான், அதை அமல்படுத்துறதுல உங்களுக்கு அரசியல் ஆளுமை இல்லை, தலைமை பண்பு இல்லைன்னு நான் திருப்பி என்னோட குற்றச்சாட்டை நான் சொல்றேன். அப்படி நீங்க இருந்திருந்தா மக்களை ஏமாத்திரீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க. ஆமா, நீட்ல வந்து அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு இருக்குன்னு சொல்றீங்க. ரெண்டும் எப்படி கிளாஷ் ஆகும்? இல்ல சார், நீங்க மக்களை நாங்க நீட்டை வேணாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு மக்களை ஏமாத்திக்கிட்டு அதை அமல்படுத்துகிற இடத்தில், அதான் சார், அதை அமல்படுத்துற இடத்துல உங்களுடைய ஆளுமையை காட்டல, தைரியமா போய் கேட்கிற துணிச்சல் இல்ல உங்களுக்கு. என்னங்கன்னா உங்களை நம்பி இருந்தோமே, உங்களோட கூட்டணி வச்ச போதே நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல சார் சொன்ன மாதிரி தேர்தல் அறிக்கையில சொல்றீங்க குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு கூட நான் எடுத்துக்கிறேன், நிரந்தர விலக்கு வேண்டாம் சார். நீங்க உங்க வார்த்தைப்படியே அந்த குறிப்பிட்ட கால இடைவெளிக்காவது அந்த விலக்கை கேட்கிறோம், நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? இத்தனை பேர் இந்த எல்லா அமைச்சர்களையும் கட்டுப்படுத்துற முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பேற்றிருக்கணும். ஸ்டாலின் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கணும். அன்னைக்கு அவர் மிஸ் பண்ணிட்டார். சட்டத்துறை அமைச்சர் மட்டுமே இதுல பொறுப்பாக்க முடியாது, அத்தனை அமைச்சர்களுக்கு இதுல பங்கு இருக்கு. தமிழ்நாட்டு நலனுக்காக சொல்லிட்டு போய் அரசியல் பேரங்கள் நடத்துகிற மற்ற 2 அமைச்சர்களையும் சேர்த்து அந்த அத்தனை அமைச்சர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற முதலமைச்சரையும் தான் இதுல குற்றவாளி ஆக்கணும். ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் வந்ததை சிவிஎஸ் ஒத்துக்கிறார், வந்துச்சு. ஆனா அர்த்தத்தை நாங்க இப்படி எடுத்துக்கிட்டோம். எவ்வளவு நாளைக்கு உட்காந்துருப்பீங்க? இன்னைக்கு இந்த கோர்ட்ல கேஸ் வரலைன்னா இன்னமும் இப்படிதான் உட்காந்துருப்பாங்க. அப்ப மக்களை நீங்க முட்டாளாக்குறீங்க. நான் அதனாலதான் இறுதியா ஒரு நிலைக்கு வர்றேன், உங்களுக்கு அரசியல் ஆளுமை இல்ல, நீட்டுக்கு உங்களால தடை வாங்கி தர முடியாதுன்னா அதை வெளிப்படையா ஒத்துக்கிட்டு, ஏன்னா நீங்க 1000 சண்டை போடலாம் சார், ஒரு ஏப்ரல் மாசமும் அவன் தயாராகணும்ல, மாணவர்கள் தயாராகணும்ல. உங்களுடைய அரசியல் 1000 இருக்கட்டும், மாணவருடைய கதி என்ன நான் பாக்குறது அதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, இன்னொரு சதியும் இருக்கு இதுல. 10% பொருளாதார வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு தர்றாங்களே, அதை மருத்துவ கல்வியை பத்தி மட்டும் 2 நாள் முன்னாடி அசம்பிளில விவாதம் வந்த போது ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, 1000க்கும் மேற்பட்ட இடங்கள் நமக்கு கிடைக்குது, மருத்துவ இடங்கள் கிடைக்குது, அதனால அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அதை நோக்கி போறாங்க. சோ அமல்படுத்த போறது மாதிரி ஒரு துணி தெரியுது. சரி, 1000 இடம் வரட்டும். நீங்க 50 இடம் ஒரு காலேஜ்ல கூடுதலா கேட்டு தமிழ்நாடு அரசு போராட்டமே நடத்தின போதெல்லாம் எம்சிஐ மறுத்தா, உனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, ப்ரொஃபசர் இருக்காரா, பேஷண்ட் வருவானா, அதுக்கான கட்டட அமைப்புகள் இருக்கா, இவ்வளவு கேள்வி கேட்கிற நீங்க இன்னைக்கு ஓவர் நைட்ல 1000 இடத்தை தூக்கி கொடுக்குறீங்கன்னா அதுல சதி இருக்கு. என்ன சதி தெரியுமா? என்ன வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நேட்டு இருக்கு இல்ல அதெல்லாம் அப்புறம். இன்னைக்கு எம்பிபிஎஸ் இடங்கள் 1000 இடம் இருக்குன்னா 150 இடம் மத்திய அரசு கோட்டாக்குன்னு இருக்கு. சரிங்களா? 850 இடம் மாநில அரசுக்கு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இவங்க என்ன ஒரு நீண்ட கால திட்டம் வச்சிருக்கிறதா ஒரு தகவல் வருதுன்னா, 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அப்படியே இதை முதல்ல 30-70ன்னு மாத்துவாங்க, மாநில அரசுக்கு 70 தான், அப்புறம் 50-50ன்னு கொண்டு வருவான். சோ நான் இனிமேல என்ன சொல்றேன், நீட்டு ஒரு பக்கம் இருக்கிற போது நீங்க கவனமா இருக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இருக்கிற இடங்களை பாதுகாப்பதற்கு இதே விஷயத்தை இதே அரங்கத்துல நம்ம பதிவு பண்ணிருக்கோம். இருக்கிற இதை பாதுகாக்கிறதுக்கு சட்டப்பூர்வ நடவடிக்கை அதையாவது எடுங்க. ஆனால் இப்போது இருக்கிற அதிமுக அரசு அதை செய்யுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா மத்திய அரசின் உதவி இல்லாமல் இது போன்ற சட்ட திருத்தங்கள், சட்ட பாதுகாப்பு நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. மத்திய அரசை பார்த்து அவங்க கேள்வி கேட்பாங்களோ துணிச்சல் இல்லைங்கிற நம்ம பல நேரத்துல பார்த்துட்டோம். அதனால தமிழ்நாடு ஒரு ஆபத்தில் இருக்குங்கிற வார்த்தையை நான் ரொம்ப பலமாவே பதிவு பண்றேன். ஆர்வலன், இப்படி ஒரு வாய்ப்பை ஏன் நழுவ விட்டாங்க? ஏன்னா மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கறது, இவங்க அடிபணிந்து இருக்கிறார்கள் என்பது பொதுவாக நீங்கள் வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு. அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம், நீட் எதிர்ப்புங்கிற நிலைப்பாடு எடுத்திருக்கோம், ஒரு மசோதா அனுப்பியிருக்கோம். அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, வெளியே சொல்லலை. சரி, வெளியே சொல்லியிருந்தால் மீண்டும் ஒரு மசோதாவை அனுப்புவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கும், அது மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உடன்படுவதாகத்தான் அர்த்தம். இல்ல, நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு எப்படி நிர்பந்தம் கொடுக்குது அதை விட்டுருங்க, இந்த அரசு அதுக்கு வாங்க. நீங்க ஹேண்ட் அண்ட் க்ளவ்னு சொல்லுவாங்க லீகல் டேர்ம். அதாவது ஒருத்தரை வந்து ஒரு திருட்டுத்தனம் செய்யும் போது அது இரண்டும் ஒத்து போவது ஹேண்ட் அண்ட் க்ளவ். ஹேண்ட் அண்ட் க்ளவ்னா ஒரு ஒத்து போய் விடுது. ஒரு விஷயத்தை செய்யும் போது
உங்களுக்கு 2017 வந்து வித்ஹெல்ட் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வித்ஹெல்ட் என்றால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அது என்ன ஆக போகுதுங்கிறது உங்களுக்கு நிச்சயமா தெரியும். நான் எதனால் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மசோதாவே நீங்க வந்து ஒரு ஆண்டுக்கு விலக்கு கேட்டு நீங்க அனுப்புங்கன்னு சொன்ன நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியில அந்த தமிழ் மாநிலத்துக்கான பொறுப்பாளராக இருந்திருக்கலாம். அவர்கள்ட்ட போய் இவங்க அதை பேசி ஏன் அதை வந்து மத்தியில போய் உரிய அமைச்சரவையில பேசணும் அப்படின்ற தெளிவு இல்லாம அவர்கள் மூலமாகவே இதை நகர்த்தி, அப்ப அந்த மசோதா என்ன ஆச்சு எங்களுக்கு தெரியலையே, நீட் கட்டாயம்னு சொல்றீங்களே ஆண்டு கேட்கும் பொழுது நீங்க அனுப்பிச்ச மசோதாவோட நிலை எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அதையாவது அரசியல் ரீதியா நான் சொல்றேன், இதுல இருக்கிற நீங்க மற்ற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை விட்டு அரசியல் ரீதியாக இவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அந்த மாதிரி கேட்க முடியல என்பதற்கு என்ன காரணம்? முதலமைச்சர் பதவியில இருந்து கொண்டு ஒரு அமைச்சரவையை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு மாநில அரசாங்கத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்க இவர்கள் அதனுடைய வலிமையவே புரியாதவர்களாக இருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்ட அதை பத்தி கேளுங்கன்னு சொன்னாங்க. ஒரு பிரச்சாரத்துக்கு வராங்க, தமிழகத்தை சார்ந்த ஒரு ஈசிஆர் சாலையில ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அன்னைக்கு பிரதமர் வராரு, அன்று வந்து ஒரு கோரிக்கை விடுறாரு அண்ணன் எடப்பாடி அவர்கள், அன்னைக்கு சொல்ற பதில் அது. அதனால சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்ட நான் விசாரிச்சு சொல்றேன், எனக்கு அதை பத்தி தகவல் தற்போது இல்லைன்றாங்க. சென்னையில மாமல்லபுரத்தில் நடந்த விமான தள கண்காட்சி நடந்தது. அந்த மசோதா எங்க இருக்குன்னே தெரியல. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் ராணுவ அமைச்சர் ராணுவ அமைச்சர் கிட்ட தான் பிரதமர் அவர்கள் வந்திருந்த இடத்துல பொதுவான இடத்துல ஒரு கோரிக்கை வர்றாரு முதல்வர். அதற்கு பிரதமருக்கு பதில் அவர்கள் பதில் சொல்றாங்க, சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் இந்த இடத்துல இல்ல, நான் கேட்டு சொல்றேன், அது எந்த நிலைப்பாடுல இருக்குன்ற தெரியல. அதனால நீங்க அரசியல் கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் இருக்கட்டும், நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டு விவகாரங்களை நிர்மலா சீதாராமன் கவனிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு பியூஷ் கோயல் பாத்துக்கிறாரு. அதன் மாதிரி நீங்க உள்ளாட்சித்துறைக்கு நிதி வேணும்னு ஏன் பியூஷ் கோயலுக்கு போய் சால்வ் போட்டு கேக்குறீங்க? ஏன்னா ஏன் புரிஞ்சுக்கங்க, நீங்க தெரிஞ்சுக்கணும் சார். ஏன்னா அவர் அப்ப தமிழ்நாட்டு விவகாரங்களை அவர்கிட்ட சொன்ன நடக்குது போறீங்க. நிர்மலா சீதாராமன் பொறுப்பாளர். ஆமாம், தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் நிர்மலா சீதாராமன் கலந்து நிகழ்ச்சியது அவர் சொன்ன பதில் சார்பு மாநிலத்து பொறுப்புங்க. அதனால இந்த துறை ரீதியான அமைச்சர்கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் துறை ரீதியான அமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்கிறார். அந்த தம்பிதுரை அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கப்புறம் சந்திக்கிறாங்க. எல்லா பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வந்த செய்திகள் உண்மைன்னு சொல்ல அந்த மசோதா காணன்னு நிர்மலா சீதாராமன் சொன்னது யாராவது ஒரு அமைச்சர் எந்த ஒரு கேள்வி கேட்டாங்களா சார்? நீங்க எப்படி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? உங்களை நம்பிதானே இந்த தீர்வு இந்த மசோதாவை நிறைவேற்றணும் யாருமே சொல்லல. அவங்களுடைய பேட்டியையும் ஒரு தொலைக்காட்சியில் சொல்றாங்க, என்னுடைய பேட்டியுமே தொலைக்காட்சியில போன்ல நான் சொன்னேன் அன்னைக்கு அதே இதுல நிகழ்ச்சியில. அதனால வந்து அவர் சொல்ல தவறான வார்த்தை சொன்னாரு. இல்ல ஏற்கனவே பதிவான விஷயம், ரிப்போர்ட் மாற்ற வேண்டாம். எதுக்கு இப்போ மசோதா பத்தி எனக்கு நீங்க அனுப்புங்க, உங்களுக்கு விலக்கு வாங்கி தருவதற்கு முயற்சி செய்வோம் என்று சொன்ன அதே நிர்மலா சீதாராமன் அந்த மசோதா வந்ததா என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்றாங்களே, இதை விட பெரிய அவமானம் என்ன இருக்க முடியும்? சரி, மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர், ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எதிர்வினை ஆற்றுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த நிர்மலா சீதாராமனை சந்திக்க போன துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லி வரண்டாவிலே வச்சு திருப்பி அனுப்புனதுக்கே இவங்க வந்து எதையும் தாங்கும் இதையும் சாஃப்டா வந்துட்டாங்களே. இது எவ்வளவு பெரிய தன்மானத்துக்கான கேள்வி. மைத்ரேயன் அவர்கள் அந்த அமைச்சரை சந்திக்கிறதுக்கான அனுமதி திரு ஓபிஎஸ் அவர்கள் சென்னையில இருந்து கிளம்பும் போது என்ன சொல்லிட்டு கிளம்புறாருன்னா, நான் துணை முதல்வர் போய் சந்திக்க போகல, என்னோட சகோதரர் உடல்நலம் காரணமாக அன்னைக்கு விமானம் ஒதுக்கப்பட்டதுக்காக நான் நன்றி தெரிவிக்க போறேன்னு சொன்னார். நன்றி தெரிவிக்கிறேன் துணை முதல்வர் வெளியே போகலன்னு அவர் தெளிவா பண்ணிருக்கு. அன்று மைத்ரேயன் அவர்களை சந்திக்கிறார். மைத்ரேயன் அவர்கள் சந்திச்சார். ஏன்னா அனுமதி பெற்றது மைத்ரேயன் மட்டும்தான். வெளியே அதனால பல ஊடகங்கள் வந்து ஓபிஎஸ் அவர்கள் மறுப்புன்னு சொன்னா அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. அதிமுக அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான், உங்களுக்குன்னு விளக்கம் எதுவும் கிடையாது. அனுமதி பெற்றது மைத்ரேயன் அவர்கள் தான். ஓபிஎஸ் அவர்கள் வாங்கல, அதனால அந்த சந்திக்க முடியலன்னு சொன்னாங்க. அதெல்லாம் 2 நாள் சந்திச்சாங்க. இருங்க சார், உங்க 2 நாள் தேச திருப்பாதீங்க. அதாவது தேசத்துக்குள்ள வாங்க, நீ உங்க நேர வரும்போது சந்திக்கல, அதெல்லாம் சம்பந்தமே நீங்க உளறிட்டு இருக்காதீங்க. அதாவது விஷயத்துக்குள்ள வாங்க, தேவலாம் உளறிட்டு இருக்காதீங்க. ஒரு நிமிஷம் டாக்டர் ரவீந்திரநாத், எனக்கு இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு, நீ இதை விட்டு வெளியே போக வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். நான் லட்சுமணன் அவர்கள் முதல் சுற்றிலே சொன்னது ஒரு வார்த்தை,
நமக்கு இது கூட பிரச்சனை இல்லை. நீட்டு வரக்கூடிய கிட்டத்தட்ட இல்லாமல் முடிஞ்சு போச்சு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் தமிழ் மக்கள் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்திருக்கணும்? இப்போ செய்திகள் வருகிறது, அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவத்துறையில் இடம் குறைவு, சேர்க்கை மிகவும் குறைவாக இருக்கிறது, வெளிமாநில மாணவர்கள் இங்கே சேர்க்கையில் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள் என்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது. சரி, நீட்டு தான் பாதுகாக்க முடியல, விட்டாச்சு, எதிர்ப்பை விட்டாச்சு. நீட்டுக்கு தேவையான அந்த வசதி வாய்ப்புகள், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதையாவது பண்ணி மாணவர்கள் தயார்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமை இல்லையா? அது செய்திருக்கா? இது முடிந்து போன விஷயம்னு பார்க்க வேண்டியதில்லை சார். இன்னைக்கு கூட விலக்கு பெற முடியும் சார். ஆனால் அந்த அரசுக்கு வந்து அதுக்கான உறுதிப்பாடு இல்லை, தைரியம் இல்லை. சரி, அப்போ முடிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம். அது விட்டுருங்க. இல்ல, அதுக்கடுத்து சொல்ல வரேன். அதுக்கடுத்து நீட்டுக்கு மாணவர்களை தயாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கான பயிற்சி மையங்களை வந்து வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. தரமா பயிற்சி கொடுக்கணும், அது அரசாங்கமே செய்யணும். அதுக்கடுத்து நான் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். மருத்துவ கல்விக்கான நுழைவுத்தர பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப தேசிய கல்விக்குள்ள 2019 வரை வரைக்கும் இன்னொரு பெரிய ஒரு இல்ல அது வருது சார். உங்களுக்கு BA BSc வருது சார். தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் அரசு கல்லூரியில் ஆரம்பித்து விட்டு கலைக்கல்லூரியில் அதுக்கு ஒரு BA தமிழ் சேர்ந்து அதுக்கு சார் ஆல் இந்தியா லெவல் ஒரு நுழைவுத் எழுதணும். அப்ப மிக மோசமான விஷயம் இல்லையா? அது மாநில உரிமை முழுமையா பறிக்கிற செயல் இல்லையா? அப்ப இதை பற்றி தமிழ்நாட்டில் இந்த அதிமுக அரசுக்கு என்ன கொள்கை நிலை இருக்கிறது? மாநில உரிமை முழுமையாக பறிக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா கல்வியை முழுமையாக மத்திய பட்டியலுக்கு கொண்டு போகக்கூடிய, கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து மத்திய பட்டியல் கொண்டு போகக்கூடிய மிக மோசமான ஒரு கொள்கையை அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவரை வந்து எடப்பாடி அவர்களோ இல்லை வந்து தமிழக அரசோ அது குறித்து கருத்தை தெரிவிக்கல. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களும் கே பாலகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அவர்களும் கி வீரமணி அவர்களும் கூட அனைத்து கட்சி கூட்டத்தை போடணும்னு சொன்னாங்க. இதுவரை அனைத்து கட்சி கூட்டத்தை போடல. இந்த தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க வந்து தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்து தெரிவிக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை போட வேண்டாமா? ஆனா இன்றைக்கு வந்து அது வந்துச்சுன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டால் என்ன ஆகும்னாக்க எல்லாத்துக்கும் நுழைவுத்தேர்வு தான், BA BSc நுழைவுத்தேர்வு தான். அது எந்த அளவுக்கு பாதிக்கும்? அப்ப சாதாரண கல்லூரியில் இடம் இருக்கும், அது நுழைவுத்தேர்வுல பாஸ் பண்ண படிக்க முடியாது சார். அது மிக மோசமான விளைவு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க? சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நான் 3 பேருடைய நீங்க சொல்லியாச்சு, மற்ற 3 பேருடைய இறுதி கருத்துக்கள் ஒவ்வொரு நிமிஷத்துல சொல்லிடுங்க. திரு லட்சுமணன் குறுக்கிட விரும்பல, ஏதாவது தகவல்கள் இருந்தாலும் நீங்க சொல்லிடுங்க. உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு 16ஆம் தேதி வரப்போகுது. அன்னைக்கு ஜட்ஜி என்ன எதிர்பார்த்திருக்கிறாருன்னா, நீங்க இமெயில் மூலமா கொடுத்த இந்த ஆதாரம், இந்த கடித விவகாரம், இதையெல்லாம் ஒரு அபிடவிட்டா தாக்கல் பண்ணுங்கன்றாரு. அந்த அபிடவிட்ல ஜனாதிபதி மாளிகைக்கு இந்த மசோதா வந்த நாள் என்ன, எப்போ அவர் ரிஜெக்ட் பண்ண தேதி என்ன, இதையெல்லாம் அந்த அபிடவிட்ல கொண்டு வாங்குற மிக முக்கியமான கேள்விகள். அது மாறி வராது. இப்ப என்ன பேப்பர்ல நம்ம பாக்குறோமோ இதே தான் அவங்க அபிடவிட்டுங்கிற அந்த பத்திரத்தை பிரமாண பத்திரத்துல சொல்ல போறாங்க. சோ மாநில அரசு 16ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்காம வர 20ஆம் தேதியோட சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிகிறதுனால அதே மசோதாவை திரும்பவும் தயாரிச்சு, உங்களுக்கு நிஜமாகவே இரட்டை நிலைப்பாடு இல்லைன்னா, நிஜமாகவே நீட் உங்களுக்கு தடை வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது குறுகிய காலத்துக்கோ நிரந்தர தடையோ, இந்த தொடர்லயே ஒரு மசோதாவை கொண்டு வருகிற வேலைகளை இன்னையில இருந்தாவது தொடங்கினா கூட வரப்போற சில நாட்கள்ல அந்த மசோதாவை திருப்பி நிறைவேற்ற முடியும். சோ நீங்க நடிக்கிறதையாவது கொஞ்சம் நல்லா நடிங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். சீனிவாசன், உங்களுடைய இறுதியான கருத்து. சார், நீட்டோட எதிர்ப்பு நிலைன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம் சார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நீட்டை வைத்து சிலர் இந்த எதிர்கட்சிகள் அரசியல் செய்வதை நாங்கள் அதை எதிர்க்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திமுக தரப்பில் சொல்கிறாங்க, நீட்டை ஏன் எதிர்க்கிறீங்க? ஒரு சின்ன விஷயம், நான் இறுதி கட்டத்தில் தலையிட வேண்டாம்னு பார்க்குறேன். ஆனால் நீ என்ன தலையிட வைக்கிறீங்க. சொல்லுங்க. அந்த சட்டசபையில் கூட இதை பற்றி பேசுறது இல்லை. நீட்டு ஏன் அந்த கடிதம் வந்தது ஏன் வெளியிடலைங்கிறது தான் கேள்வி. என்ன கடைசியில் அது மாற்றி காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தான் நீட்டு, அது எல்லாம் யார் கேட்டது? அதுதான் சார் நான் சொல்கிறேன். நீட்டை எதிர்க்கிற நிலைப்பாட்டில் அது அரசியல் கலக்காமல் இருக்கணும். மாணவர் நலன் சார்ந்திருந்ததுன்னா எங்களுக்கும் அது ஓகே தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீட்டை எதிர்க்கிறீங்களே, அதுக்கான காரணம் கேட்குறாங்க, எதற்காக நீட்டை எதிர்க்கிறீங்க? அதுக்கு அவர்களோட பதில் என்னென்னா, பல மாணவர்களும் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க எலெக்ஷன், அதாவது தேர்ச்சி விகிதத்தில் தோல்வியினால அப்படின்னு சொல்கிறாங்க. நினைக்கிறேன் 10th கூட தான் 12th கூட தான் பல மாணவர்கள் தேர்ச்சி விகிதத்தில் இல்லாமல் இறந்துடுறாங்க. அதுக்காக திமுக சொல்ற கருத்து சொல்றேன். திமுக சட்டமன்ற உறுப்பினர் அதுல பதிவு காரணங்களை ஒரு நிமிஷம். அதனால நீட்டுக்கு இல்ல ஒரு நிமிஷம் சார், நீட்டு ஓட்ட பந்தயத்தில் கூட வயசு வாரியா வச்சுக்கிட்டு 4 இருந்து 5 வயசு 5 இருந்து 6 வயசு தகுதி தேர்வு இல்ல சார், தகுதி தேர்வு சார். இல்ல நான் சொல்றதை கேளுங்க, நான் கேட்க வருது அதல்ல. தகுதி எங்க இருந்து வரும்? போட்டி தேர்வு இல்ல, தகுதி தேர்வு. பாடத்திட்டங்கள் இந்தியாவில்
ஏகப்பட்ட பாடத்திட்டங்கள் இல்ல இருக்கு. இப்போ இந்த நீட் தேர்வுக்கான மெயினான பிரச்சனைகள் என்னன்னா எங்களுக்கு வந்து சென்ட்ரல் சிலபஸ் ஸ்டேட் சிலபஸ்ல கொண்டு வாங்கன்றாங்க. அதற்கான அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு வரணும்ன்றது தான் மாணவர்கள் அப்படிதான் சார் அரசாங்கம் வந்து வழி நடத்தணும். அதே போல எதிர்க்கட்சியும் இருக்கணும். ஆனா எதிர்க்கட்சி என்ன இதுல வந்து அரசியல் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. அரசியல் கலக்காம மாணவர்கள் நலனோட நடத்துவதாக இருந்தால் அரசு பள்ளி மாணவர்களுடைய சேர்க்கை குறைந்தது ஏன்? அது ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பாக நீட்டுக்கு எதிரான நிலைப்பாடுல நாங்களும் இருக்கோம். கண்டிப்பாக இந்த நீட் தடை வாங்குறதுக்கு உண்மை, அதுல எந்த மாற்றமும் இல்லை சார். இல்ல வார்த்தைகள் இருக்காது, வாழ்க்கையில வரணும். கண்டிப்பாக நடக்கும் சார். பழனிசாமி பன்னீர்செல்வம் தலைமையில் இயங்கக்கூடிய இந்த அரசு ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசிகள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டுகளை பாதுகாக்கிறதுல பாரதிய ஜனதா கட்சியை விட மிக வேகமாக இருப்பது போல காட்டிக்கொள்ளுகிறார்கள். ஏன் இவர்கள் சட்டமன்றத்திலேயோ அல்லது வந்து நேற்று கூட்டப்பட்ட அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயோ அவர்கள் இதை விமர்சித்து பேச முடியாது என்று சொல்லுகிறார்கள்? தன்னைத்தானே எப்படி விமர்சிக்க முடியும்? இந்த சதித்திட்டத்தை நிறைவேற்றுகின்ற கருவியே பழனிசாமி பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அரசும் அவங்க தலைமையில் இருக்கிற கட்சியும் தான். திமுக சட்டமன்றத்தில் திரு லட்சுமணன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, ஸ்டாலின் வந்து சட்ட அமைச்சரை கேள்வி கேட்கல என்று. அவங்க 60-40 அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கும்போது எப்படி இதை அம்பலப்படுத்துவாங்க? அவர்களுடைய நோக்கம் வந்து அரசியல் படுத்துவதுதான். இது அரசியலாக்கி அதுல தமக்கு என்ன ஆதாயம் என்றுதான் பார்க்க முடியும். இப்ப கூட இன்னொரு சட்டமன்றத்தில் ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி நாங்கள் நடத்த மாட்டோம், இதை நடத்தக்கூடாது என்பதற்கு 2 காரணம் நான் சொல்றேன். ஒன்று, மாநில பாடத்திட்டங்களை பற்றி ஒரு மலினமான கருத்தோட்டத்தை வைத்திருக்கக்கூடிய என்சிஆர்டி, மத்தியில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான பாடத்திட்டத்தை கொடுக்கிற என்சிஆர்டி தான் இந்த கேள்வியை செட் பண்ணுது. அவர்கள் மாநில பாடத்திட்டத்தை வந்து ஒரு பொருட்டாக கருத மலினமா நினைக்கக்கூடியவர்கள் தயாரிக்கக்கூடிய அந்த கேள்வித்தாள் எப்படி இருக்கும்ன்றது ஒன்று. இரண்டாவது, ஜிப்மர், பாண்டிச்சேரி ஜிப்மரும் இந்தியாவில் ஒரு 15 இடத்துல எய்ம்ஸ் இருக்கு. இதுல 2லயும் கிட்டத்தட்ட ஜிப்மர்ல ஒரு 1000-ம் எய்ம்ஸ்ல ஒரு 2000 சொச்சம் சீட்டுகள் இருக்கு. இதற்கு அந்த அமைப்புகளே தேர்வு நடத்துது. ஒரு 1000 பேருக்கு தேர்வு நடத்துறதுக்கு ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஒரு மருத்துவமனை நிர்வாகம் சிஎம்சியே இதை ஏத்துக்கல. அதான் ஒரு நிறுவனத்துக்கு இந்த அருகதை இருக்கும்போது ஒரு இத்தனை கோடி மக்களுக்கான அரசாங்கத்தை கொடுக்கிற ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு தேர்வு நடத்த தெரியாதா? இந்த மாநில கல்வி திட்டம் என்பது நம்மளுடைய பண்பாடு, இந்த புறச்சூழல் சார்ந்த அவர்களுக்கு அறிவை புகுத்துவது. இப்ப இந்த 12வது வரைக்கும் நீ படிச்சதெல்லாம் குப்பை, நான் வச்ச டெஸ்ட் உனக்கு வந்து வயசு 15-16 வயசு ஆயிடுச்சா, நீ வந்து இந்த நீட்டை எழுது. இன்னும் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரி பாடங்களுக்கும் அந்த உயர்கல்விக்கு பூரா மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த பாடத்திட்டத்தில் வந்து அவங்க கேள்வித்தாளை வச்சு அதை பாஸ் பண்ணாத வரும். நம்முடைய தகுதியை தீர்மானிக்கிறதுக்கு நம்மளை பத்திய, நம்ம பண்பாட்டை பத்தி, நம்ம படிப்பை பத்தி, பின்னணி பத்தி புரிதல் இல்லாத ஒருத்தன் எப்படி நம்ம தகுதியை தீர்மானிக்க முடியும் என்கிற ஒரு மோசமான நிலையில் இருக்கிறோம். இப்ப வந்து இந்த வித்ஹெல்டா ரிஜெக்டடான்னு பேசுறமே, இது மத்திய அரசாங்கத்தினுடைய விளக்கம் கேட்டிருக்காங்கன்னு. அவங்க காவிரி மேலாண்மை தீர்ப்புல வந்து உச்சநீதிமன்ற ஸ்கீம் படி நீங்க செய்கின்றதுக்கு விளக்கம் கேட்டுட்டு போய் நின்னாங்கல்ல. இது என்ன மோசடி? ஸ்கீம்னா என்னன்னு கேக்குறாங்க, நீதிமன்றமும் திருப்பி கொடுக்குது, அரசாங்கத்துக்கும் வந்து நீதிமன்றத்தில் போய் நீங்களே விளக்கம் சொல்லுங்க கேக்குறாங்க. இந்த வார்த்தை விளையாட்டுல வைத்துக்கொண்டு மக்களுடைய வாழ்க்கையில விளையாடுகிறது தான் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அவர்களோட அடிமையா இருக்கக்கூடிய பழனிசாமி பன்னீர்செல்வம். இறுதி வார்த்தையா எடுத்துக்கிறேன். வார்த்தையை வைத்துக்கொண்டு தமிழ் மாணவர்களுடைய வாழ்க்கையோடு விளையாட வேண்டாம் என்பதை இந்த அரங்கம் உறுதி செய்கிறது. அரங்கத்துக்கு வந்து அழகான கருத்துக்களை நான் பதிவு பண்ணியிருக்கீங்க. நால்வருக்கும் ஏ+ காட்சி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விகளாயிரம்